மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான ஸ்கீம் நம்ம கொடுத்துருக்கோம். கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனலில் கூட இதை பற்றிலாம் வந்தது. இது என்ன அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 7.5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்லையும், தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு முற்றிலும் தமிழிலும் பாடம் நடத்த போகிறோம். அப்போ தமிழில் புத்தகங்கள், வினாத்தாள்கள், அதாவது ஈக்குவலாக தான் ரெண்டு பேருக்கும். அதனால் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ஒன் சைடு இங்கிலீஷ், ஒன் சைடு தமிழ், அதிலே பிரிண்ட் ஆகிற மாதிரி அவங்கள ஒரு ஈக்குவல் காம்படிஷனில் ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறோம். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் கோச்சிங் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக, கனவாக இருந்து வருகிறது. அதை ரொம்ப சிறப்பாக இந்த தரம் பண்ணணும் அப்படின்னு இறங்கி இது பண்ணிகிட்ருக்கோம். கிராமத்துலேருந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ஒரு சுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தது தான். அதனால தான் இந்த ஸ்கீமில் அந்த கல்வி கட்டணம் எதுவும் இல்லாமல், விடுதி கட்டணமும் இல்லாமல், சாப்பாட்டு கட்டணமும் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறோம். ஒரு 100 பேருக்கு கொடுக்குறோம். ரொம்ப ஏழை மாணவர்கள் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அதில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர், ஒரு அப்துல் கலாம் இருக்கலாம் இல்லையா, ஒரு கணக்கியல் மேதை ராமானுஜம் இருக்கலாமே, ஒரு சர் சி வி ராமன் இருக்கலாமே அப்படின்ற முயற்சியில் அதை தேடி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பணம் அப்படிங்கிறது உங்களோட படிப்புக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் இறங்குறோம். அதில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி அதாவது வாங்கிறத விட கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் உணர்கிறேன். நிறைய ஹெல்ப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு ப்ராப்பராக ஒரு 100 பேர் அவங்களுக்கு அக்காமடேஷன், ஃபுட்டு, அவங்களுக்கான புக்ஸ், யூனிஃபார்ம், பேக் அண்ட் கோச்சிங் அண்ட் டீச்சர்ஸ் சப்போர்ட், நைட் ஸ்டடி, டவுட் கிளாரிஃபிகேஷன், நிறையா பார்ட் டெஸ்ட், நிறையா சாப்டர் வைஸ் டெஸ்ட், மாடல் எக்ஸாம், அண்ட் இஃப் இட் இஸ் சிபிடி, கணினி முறையில் தான் தேர்வுன்னு இந்த வருஷம் அரசாங்கம் அறிவித்தால் அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இது எல்லாமே சிறப்பாக நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு உங்களுக்கு இப்போ தான் ரீச் ஆகுது அப்படின்னா இப்போ கூட நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம். உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்பினா உடனே தெரிவிக்கலாம். இப்போ அந்த 100ல் ஒரு 70 சீட்டு, 72 சீட்டு புக் ஆயிடுச்சு. இன்னமும் ஒரு 28 சீட் இருக்குது. சரி, அந்த வாய்ப்பு நம்ம சொல்லியிருக்கோம், கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த 28 பேர் வர்றதுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். 23rd 23ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்துடணும். 24ஆம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே. மதுரையில் பெண்கள், திருச்சியில் ஆண்கள், அந்த மாதிரி கேம்பஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இது 7.5 ஸ்கீம் அண்ட் 400 மார்க்குக்கு மேலே இருக்கணும். ஒரு சில பேர் 390, 380, 395 அப்படிலாம் கேட்குறீங்க. ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட். 400க்கு மேலே தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். அதுதான் நம்ம அறிவிச்சிருக்கோம். அது அப்படியே கீழே நம்ம போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ 400 அப்படிங்கிறது கட் ஆஃப். இந்த 400க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தால் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் எதுவும் இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவும் இல்லை, டோட்டல் ஃப்ரீ. அதான் அதோடைய விஷயம் தான். 300க்கு மேலே வாங்கியிருந்தால் அட்மிஷன் உண்டு, அதுக்கு கீழே இருந்தால் அட்மிஷன் இல்லை. 300க்கு மேலே வாங்கியிருந்தால் அட்மிஷன் உண்டு, கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகே, ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். அப்போ 300லேருந்து நம்ம 399 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் இஸ் பேயபிள், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். ஆனால் 400க்கு மேலே இருந்தால் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை. இதுதான் நம்மளுடைய ஸ்கீம். தென் 24th ஆகஸ்ட் மண்டே அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ திங்கக்கிழமை கிளாஸ் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி ஈவினிங் நீங்கள் வந்துடணும்.
24லேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். இது லேட்டாக வரக்கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து வரணும். 23rd ஆகஸ்ட் சண்டே நைட்டு வந்து ரீச் ஆகணும், அல்லது லேட்டஸ்ட் 24th மார்னிங் கிளாஸ் முன்னாடி வந்துடணும். அப்படி வரலன்னா இந்த ஸ்கீம் வந்து நாட் அப்ளிகபிள். ஓகேயா? ஸோ நம்ம லேட்டாக வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ரூல். கரெக்டாக ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து எல்லாரும் வந்துடணும். ஓகே, நம்ம வந்து தமிழ் மீடியம் மாணவன்லேருந்து ஒருத்தரை ஸ்டேட் ரேங்க் கொண்டு போக முடியுமா? அப்படி ஆசைப்படுறோம். அப்போ லேட்டாலாம் வந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஃப்ரம் டே 1 எல்லாரும் கரெக்டாக வந்துடணும். ஓகே, தென் வரும்பொழுது கொண்டு வர வேண்டியது அந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு, bonafide certificate that you are in 7.5 reservation, NEET scorecard, community certificate and photos of student and parent. அவங்க வந்து ஹாஸ்டலுக்கு விசிட் பண்ண வராங்க அப்படின்னா அந்த விசிட்டர் பாஸ்லாம் போடணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறோம். ஓகே, மதுரை அப்படின்னா நீங்கள் வர வேண்டியது எழியார்பத்தி அப்படிங்கிற இடத்துல, நீங்கள் அருப்புக்கோட்டை ரோடில் நம்ம கேம்பஸ் இருக்குது. கேர்ள்ஸ் எல்லாருமே இங்கே வந்துருங்க. பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் ரோட்டில் நம்ம ஆக்ஸ்ஃபோர்டு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அங்கே வந்து பாய்ஸ் எல்லாருமே வந்துருங்க. ஓகேயா? நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் இந்த நியூஸ் கேள்விப்படுறீங்க, நீங்கள் பதிவு பண்ணணும், அல்லது உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் இந்த நம்பருக்கு, கேர்ள்ஸாக இருந்தால் 8248610881 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உடனே பதிவு பண்ணிக்கலாம். பாயாக இருந்தால் 9043560720க்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ பதிவு பண்ணிக்கலாம். ஐ டோல்ட் யூ, 100 பேருக்கு ஃப்ரீ கோச்சிங் நம்ம கொடுக்குறோம். 72 பேர் வந்துட்டாங்க, இப்போ 28 தான் பாக்கி இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பண்ண முடியும். இதில் வேற பையன் பொண்ணு இது வந்து என்ன கம்யூனிட்டி, எந்த ஊர், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, எந்த பாகுபாடும் கிடையாது. ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முன்னாடி வர்றவங்களுக்கு முன்னுரிமை. அப்போ இந்த 28 வேக்கன்சியை உடனடியாக நீங்கள் ஃபில் பண்ணணும். சரியா? இப்போது நீட் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்ல மார்க் வாங்கணும், 500 மார்க்குக்கு மேலே வாங்கினா தான் இந்த வருஷம் கிடைக்கும். அப்போ நல்ல ஸ்ட்ராங் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது. நீட்டில் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, தமிழில் ஃபிசிக்ஸை படிக்கிறதுக்கு ரொம்ப டஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸில், உங்கள் ஃபிசிக்ஸ் டஃப் கொஸ்டின்லாம் தமிழ் மொழியில் உங்களுக்கு தேவைப்படுது. அதை சொல்லித்தர்றதுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தேவைப்படுது இல்லையா? அப்போ நீங்கள் வந்துடலாம் இல்லையா? தேங்க்யூ.